Hi friends, welcome to BBS Kitchen. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3 ரெசிபீஸ். மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், அப்புறம் மட்டன் ரசம். இது மூணும் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 ரெசிபிக்கும் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன். 4 மீடியம் சைஸ் பட்டை, 10 கிராம்பு எடுத்துக்கணும். இது கூட 1/4 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் முழுசாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். வாங்க இப்போ மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சூடான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயத்தை மசிச்சு அதில் போட்டுக்கணும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது கூட 2 தக்காளி மசிச்சு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிக்கிறேன். இது கூட ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலா வேகிறதுக்கு வெயிட் பண்ணோம். இது இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சதும் நம்ம வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் சாப்ஸ் குழம்பு வைக்கிறதுக்கும் 1/4 கிலோ போன்லெஸ் மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கும் நான் வாங்கியிருக்கேன். அதை எப்படி வேக வைக்கிறதுன்றதை சொல்லிடுறேன். குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த 1/2 கிலோ கறியை அது கூட சேர்த்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி ஒரு விசில் விடுங்க. அதுக்கப்புறம் சிம்மில் 15 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு மட்டன் நல்லா வெந்துடும். இப்போ இந்த குழம்புக்கு நான் 1/4 கிலோ மட்டன் சாப்ஸ் அதுலேருந்து பிரித்து எடுத்து சேர்த்துருக்கேன். இது லைட்டாக கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மசாலா வறுவல் பண்ணுறதுக்கும் ரசத்துக்கும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும்.
இப்போ இதில் 1 கிளாஸ் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி ஊற்றுற மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு 3 to 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு கொதிச்சிடுச்சு. இது கூட கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலை தூவி இதை நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானா விட்டுடலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கூட தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து இது கூட போட்டுடலாம். லைட்டாக வெங்காயம் வதங்கினதும் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு, மட்டன் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து மெதுவாக ஃப்ரை பண்ணிக்கணும். மூடி போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு அந்த மசாலாலாம் வெந்து ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு மட்டன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மட்டன் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை கரைச்சி தண்ணி எடுத்தாச்சு. இது கூட 1 கிளாஸ் மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவில் 1/2 டேபிள் ஸ்பூன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். இது கூட காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த புளி தண்ணி, தக்காளி, மசாலா அதெல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரசம் பொங்கி வரும். இதுக்கு மேலே இதை கொதிக்க விடாமல் எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம ரசமும் தயாராகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எப்படி மட்டன் வறுவல், மட்டன் குழம்பு, மட்டன் ரசம் 3மே பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபீஸை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.